சேர்ந்த மாணிக்கவாசகர் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்திருந்த கதை பேர் வந்து ஏவுகணை மனிதன் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறும் பொன்மொழிகளும்னு ஒரு கதை கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அப்துல் கலாம் வந்து அக்டோபர் 15, 1931 வந்து ராமநாதபுரம்ன்ற ஒரு மாவட்டத்தில் வந்து ராமேஸ்வரம்னு ஒரு சிறிய நகராட்சியில் வந்து அப்பா ஜெயினுலாப்தீனுக்கும் அம்மா ஆசியம்மா 2 பேருக்கும் வந்து 7வது மகனாக வந்து பிறப்பாகலாம். அவங்களோட இயற்பெயர் வந்து அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். அவர் வந்து சின்ன வயசுலேயே வீட்டில் வந்து ஏழ்மையாக இருந்த குடும்பத்தினால அவங்க வந்து அப்துல் கலாம் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வந்து வீடு வீடாக நியூஸ் பேப்பர் போட்டு அதில் வர காசை வச்சு படிப்புகள்லாம் படிப்பாராம். அதை வந்து அந்த மாதிரி படிப்பாராம். அப்புறம் வந்து அப்புறம் வந்து அவர் நிறைய சின்ன பிள்ளையிலே நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவாராம். ஆசிரியர்கள்லாம் எதிர்த்து சும்மா காமெடி பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாராம். அவனானா அப்புறம் வந்து திருச்சியில் வந்து ஒரு காலேஜில் வந்து படிப்பாராம். அந்த காலேஜ் சார் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாராம். அப்புறம் வந்து அக்னிச்சிறகுகள் அப்படின்னு அக்னிச்சிறகுகள் அப்புறம் நிறைய புத்தகங்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இவர் நிறைய பொழிகளையும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நான் இன்னொரு கதை படிச்சிருந்தேன், கழுதையின் பொறாமைன்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் வந்து ஒரு கழுதை வந்து இருக்குமா. அந்த கழுதைக்கு வந்து முதலாளி வந்து இருப்பாராம். அந்த முதலாளி வந்து நாயும் கழுதையும் 2 பேருமே வளர்ப்பாங்களாம். அதில் வந்து நாய்க்கு மட்டும் இறைச்சிகள் இந்த மாதிரி நிறைய நல்ல சாப்பாடாக போட்டு வளர்ப்பாங்களாம். ஆனால் அந்த கழுதைக்கு வந்து இந்த பழைய சாப்பாடுகளை போட்டு மூளை தூக்க விடுறதும் அப்படின்னு அந்த மாதிரி வேலை தான் கொடுத்துருப்பாங்களாம். இதை ஒரு நாள் கழுதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி விடக்கூடாது, நம்ம முதலாளி நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்தோம், அப்பதான் அந்த நாய் வந்துச்சு, நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு, நாய்க்கு எல்லாத்தையும் நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி பொறாமப்படுமா. அப்புறம் போய் இந்த முதலாளியை வந்து அடிக்க போகுமாது கழுதை வந்து எட்டி மிதிக்க போகும்போது இந்த நாய் தடுத்து அதை தூக்கி வீசிடுமா. அப்புறம் வந்து இந்த நாய் சொல்லுமா, உனக்கு நீ வந்து நல்லா வேலை பார்க்க மாட்டா, அதனாலதான் உனக்கு முதலாளி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, நான் நல்லா வேலை பார்க்கறதுனாலதான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நான் நல்லா சாப்பாடுலாம் வாங்கிக்கிறேன், அவர் வந்து நீ நல்லா வேலை பண்ணா அவனுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் வந்து என் தப்பா நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் முதலாளிகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குமா. அப்புறம் வந்து முதலாளி நீனும் நல்லா வேலை பார்த்தா நான் உனக்கு எல்லாத்தையும் தானே அப்படின்னு சொல்லுவாராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொறாமப்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.